காட்டோட நிஞ்சா யாருன்னு தெரியுமா? அவங்க தாங்க லெப்பர்ட் என்கின்ற சிறுத்தை. இந்த உலகத்தில் இருக்க மிக சாமர்த்தியமான வேட்டைக்காரன் யார் தெரியுமா? இவன் தாங்க. காடு முழுக்க சத்தமே இல்லாமல் நடக்கிற இவன் தலையே ஸ்டைலே வேறுங்க. இவங்க உடம்புல பார்த்திங்கன்னா உள்ள ரோஸ்டிக் ஸ்பாட் சொல்லுவாங்க, அதாவது ரோஸ் மாதிரியே இருக்குங்க அவங்க உடம்புல இருக்க புள்ளிகள். இது என்ன விஷயம்னா காட்டில் மறையிறதுக்கு ஏற்ற மாதிரியே வச்சுருக்குங்க இதுங்க. அதே மாதிரி ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 1 மணி நேரத்தில் 58 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் வேட்டையாடுங்க. அதாங்க லைட்னிங் ஸ்பீட் அட்டாக்னு சொல்லுவாங்க. கண்ணிமைக்கு நேரத்தில், அதாவது விலங்குகளோட குதவலையை கடித்து அப்படியே இழுத்துட்டு போயிடுங்க. இது பூனை இணையத்திலே பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறத மரத்தில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற ஒரே விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெப்பர்டு தாங்க. அதேமாதிரி சிறுத்தை குட்டி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் அவங்க காட்டில் சர்வைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன் தெரியுமாங்க? மற்ற வேட்டை இனங்களுக்கு அது உணவாகிடுதுங்க. சத்தமே இல்லாமல் ஷேடோவாக பேய் அதேமாதிரி நேராக போய் அட்டாக் பண்ணுறதுல இவங்கள காட்டில் டாப்பான ப்ரெடேட்டர் இவங்க தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கருப்பு மற்றும் ஆரஞ்சு கலரில் 2 இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா கருஞ்சிரத்தைன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் பெரும்பாலான நேரத்தில் காண முடியாது, ஒரு சில இடத்துல ஒன்றே தான் பார்க்க முடியும் உங்களால். இது மரம் ஏறுறதில் ரொம்ப திறமைசாலிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு வேட்டையாடுறதுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ அந்த அளவு பொறுமையாக இருக்குங்க. இதுங்களுக்கு இதுதான் உணவுலாம் இல்லைங்க, எதாக இருந்தாலும் வேட்டையாடுங்க. விலங்குகள், பறவைகள், சில நேரத்தில் மனிதர்கள் கூட அட்டாக் பண்ணுங்க. அந்த அளவு ஆக்ரோஷமானதுங்க இதுங்க. இது ரொம்ப 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 திறமையானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்கும். சைலண்ட் கில்லர்னு சொல்லலாம். புத்திசாலித்தனமான ஸ்மார்ட்டாக யோசிக்கும். டெட்லியஸ்ட்னுவாங்க. டெட்லியஸ்னால் கொலைகாரன். இதுதாங்க சிறுத்தையோட. மற்றும் வைல்ட் லைஃப் ஷார்ட் வேண்டும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.